ஹலோ வீவர்ஸ். மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறோங்க. அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதாவும் நம்மளுடைய ராஜேஸ்வரியும் பேசிகிட்டு இருக்காங்க. மல்லி என்ன பேச்சு பேசுகிறா, அவங்க புருஷனுக்கு வேலை கிடைக்காமலாம் இவ்வளோ பேச்சையும் திமிரும் நான் பார்த்ததில்ல. கண்டிப்பாக விஜய்க்கு எங்கேயோ வேலை கிடச்சிருக்கு. எல்லா ஆஃபீஸ்க்கும் நான் மெயில் போட்டிருக்கேன். அவன் ஒரு ஃபோர்ஜரி ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த முட்டாளுக்கு இன்னொரு முட்டாள் வேலை கொடுத்துருக்கான் அப்படின்றத பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் நாம் கண்டுபிடிச்சி ஆகணும். விஜய்கர் எடுத்த கண்டுபிடிச்சி அவனை நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. மல்லியும் விஜயும் நாம் அடியோட ஒழிச்சு கட்டணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கம். அதை பற்றி தான் அந்த ஒரு கார் ஷெட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. மறுபக்கம் நம்மளோட விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஷெட்டில் மெக்கானிக்காக தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லிக்கும் தெரியாது, நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மாவுக்கும் தெரியாது. ஏன்னு பார்த்தா அரவிந்துக்கு தான் தெரியும். அரவிந்த்கிட்ட நம்ம விஜய் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த விஷயத்தை பற்றி அரவிந்த் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலைங்க. அதனால் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. மறுபக்கம் கொடுத்த காரை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சர்வீஸ்க்காக வந்த நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவையும் நம்ம மெக்கானிக் விஜயை இருக்கிறத பார்த்துடுறாங்க. ஏன்னு பார்த்தா என்கிட்ட ஒரு சூப்பர் மெக்கானிக் கிடச்சிருக்காங்க, கார் வந்த உடனே அதை சரி பண்ணிடுறாங்க, ரொம்பவும் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லவே, அப்படியாப்பட்ட மெக்கானிக்கா, ஓகே ஓகே நல்ல ஆள் தான் வேலைக்கு சேர்த்திருக்கா அப்படின்ட்டு பேசிட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம விஜய் சார் தான் மெக்கானிக்காக இருக்காங்க. இந்த பாயை தான் ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணுறேன்னீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம விஜயை தரக்குறைவாக நம்ம ரஞ்சிதாவும் ராஜியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபக்கம் உன்னை விட வளர்ந்து நின்று உனக்கே அங்கே டப்பு கொடுக்க போகிறான் அப்படின்னோடனே அவரும் யோசிக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக அவரை பார்த்தா ரொம்பவே நல்லா தான் இருக்கார். இதனால் விஜய்க்கு எந்த ஒரு வேலை பாதிப்பும் இல்லாததான் இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபக்கம் விஜய் வேலைக்கு போனாலையும் பரவாயில்ல, நானும் வேலைக்கு போகிறேன், எனக்கு ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அன்னபூர்ணி அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, மாப்பிள்ளை தம்பி தான் உன்னை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிச்சுல்ல, அதையும் மீறி நீ ஏன் போகிற அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு புரியாதா? அவருக்கு தான் புரியல, உங்களுக்குமா புரியல? நானும் வேலைக்கு போகணும், அவரும் போகணும், அப்போ தான் அந்த வெண்பாவையும் படிக்க வைக்க முடியும், கூடிய சீக்கிரமும் நாம் முன்னேறி வரணும், எவ்வளோ செலவுகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதனால் நம்ம அன்னபூர்ணி அம்மாவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை மல்லி சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, இவருக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுத்துடலாம் அப்படின்றத நினச்சி பார்க்குறாங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நம்ம மல்லியும் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு குடைச்சல் கொடுக்காது இருக்க முடியாது இல்லையா நம்ம ரஞ்சிதாவும் ராஜியாலையும். அதனால் ராஜி பார்த்தீங்கன்னா விஜய் எங்கே வேலை செய்கிறான்னு தெரியுமா, என்னவோ பெரிய பதவி, அவருக்கு ஏற்ற பதவி அப்படின்னு ரொம்ப பில்டப் புட்டியே ஒரு கார் ஷெட்டில் மெக்கானிக்கு ஷர்ட்டெல்லாம் கசிக்கு போய் தான் செஞ்சிட்ருக்காங்க. இதுதான் உங்கள் வேலைக்கு போகிற தனமானும் போது முதல்ல கேட்க நம்ம மல்லிக்கு இது ஷாக்காக இருந்தாலையும் ஒரு கட்டத்தில் குடும்பத்துக்காக இவ்வளோ கீழே இறங்கி எந்த வேலையும் செய்கிறாரு விஜய் சார் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மல்லிக்கு வரப்போகுது. இதனால் கண்டிப்பாக இதில் முன்னேறி நம்ம மல்லி விட்ட சவாலை நம்ம விஜய் முடிச்சு வைப்பாங்க. கண்டிப்பாக நம்ம ராஜுக்கு மேலே வளர்ந்து நிற்க போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போதுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.